அந்த கறிக்கடை பாய் ஒரு நாள் என்ன பாயின்னு கூப்பிடுன்னு சொல்லதே கிடையாது. ஒரு காயிலாங்கடை வச்சிருக்கிற பாயை நான் காலம் முழுதா கூப்பிட்டு தான் இருக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் அவங்க சொன்னதே கிடையாது. அப்ப வந்து ஒரு பஞ்சர் ஓட்டுற பாய் இருக்க பாய் அப்படி மணியாவது பாய் சொல்ற நிலைமையில அவங்க இருக்காங்க. அது என்ன இருக்கு, நீங்க வேற ஏதாவது சொல்லி பாருங்க. பிஞ்சிரும் உங்களுக்கு. ஏன்னு கூப்பிட்ட இந்திய சமூகத்துக்குள் பாய் என்பது கௌரவமானதாகவும் சுயமரியாதை உள்ள சொல்லாகவும் இருக்கிறது. இன்னொரு ரஹ்மான் மட்டும் சொல்லலன்ற ரஹ்மான் அதுதான் சொல்றாரு. ரஹ்மான் ஒரு குறியீடா இருக்கிறாரு. ரஹ்மான் இன்னைக்கு பேசுறா அவர் இஸ்லாமியர்னு அவர் அடையாளப்படுத்தும் போது அவருக்கு ஆதரவாக நம்ம தான் பேசுறோம். அல்டிமேட்டா பொது உடைமை அரசியல் தான் பொது உடைமை அரசியல்ங்கிறது லட்சியம். அது வச்சு பாய் நல்லா சொல்லுங்க. ஒரு RSS பிஜேபி காரங்க கூட முஸ்லீம் பாயின்னு சொல்றது கிடையாதுங்கிறது. எப்படி பாஜக என்கிற மதவாத கட்சிக்கு அப்துல் கலாம், ஜனாதிபதி அப்துல் கலாம்ங்கிற பேர் எப்படி அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்துதோ, அப்போ திரையுலகில் கலை சார்ந்த பின்புலத்தில் பாஜக மற்றும் சங்கிகளுக்கான ஒரு இஸ்லாமிய துருப்பு சிட்டாக தான் ரஹ்மான் பயன்படுத்தப்பட்டார். இப்ப ஜீன்னு சொல்றாங்கல்ல தமிழ்நாட்டுல, அது மரியாதைக்கு ஜீங்கிறது மரியாதைக்குரிய சொல்லல, அது இந்தி திணிப்பின் குறியீடாக இருக்கு. நான் இப்பவும் சொல்றேன், பொது சமூகத்தில் பேசுறவங்க எல்லாரும் நீங்க யாருன்னு தெரியாத இடத்துல போய் உங்களை முஸ்லீம் அடையாளப்படுத்திக்கிட்டு புழங்கி பாருங்க. நான் புழங்கிருக்கேன். போய் லாட்ஜில் ரூம் கேளுங்க, வீட்டுக்கு வாடகை இடம் கேளுங்க. அப்ப இஸ்லாமிய நான் வாழ்வதுங்கிறது எவ்வளவு சிரமமானது. அதுதான் பிரச்சனை. சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் என்பவொலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர், எழுத்தாளர், பேச்சாளர் திரு வே. மதிமாறன் அவர். வணக்கம். வணக்கம். இசைப்புயல் AR ரஹ்மான் அவரு ஒரு நேர்காணல்ல அவர்கிட்ட கேள்வி கேட்கிற அந்த தொகுப்பாளினி வந்து உங்களை எல்லாரும் பெரிய பாயின்னு நாங்க சொல்லுவோம் சோசியல் மீடியால அப்படின்னு சொல்றாங்க. அது பெரிய பாய்னா AR ரஹ்மான், சின்ன பாய்னா யுவன் சங்கர் ராஜா அப்படின்ற அர்த்தத்துல சோசியல் மீடியால வந்து எல்லாரும் ட்ரெண்ட் பண்றது உண்டு. அது ரொம்ப பாசிட்டிவா தான் எல்லாரும் பார்த்தாங்க. ஆனா ரஹ்மான் அதுக்கு பதில் சொல்லும் போது என்ன பாய்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னாரு. அவங்க வந்து அப்படியான்னு சொல்லி கட் பண்ண சொல்றாங்க. கேமரா கட் பண்ண சொன்னோடனே நான் என்ன கசாப் கடை நடத்துறேன் அப்படின்ற மாதிரி திரும்பவும் சொல்றாரு. இது என்னன்னா, அந்த பாயின்றது வந்து இப்ப இருங்க பாய் அப்படின்றது ரொம்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அப்ப அது பாய்களே விரும்புறது இல்லையோ அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. சோசியல் மீடியால பாய்னு கூப்பிடாதீங்க எங்களை அப்படின்னு நிறைய இஸ்லாமியர்கள் வந்து சொல்றதையும் பார்க்க முடியுது. எப்படி பாக்குறீங்க? அதாவது முஸ்லீம்களை தேச துரோகிகள், தீவிரவாதிகள்னு சங்கிகள் தீவிரமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முஸ்லீம் சும்மா இருக்கிறாங்க. அவங்கள தீவிரமா ஏதாவது ஒரு விஷயத்துல இப்போ பாகிஸ்தானோட போர்ல ரொம்ப தீவிரமா தங்கள் மீது பாஜக அரசு செய்கிற வன்முறைக்கு எதிராக ஏன்பா என்ன அடிக்கிறேன்னு சொன்னாலும் தீவிரவாதின்னு தான் சொல்றது. முஸ்லீம்னா தீவிரவாதி, முஸ்லீம்னா தேச துரோகின்னு சொல்லுகிற சங்கி சூழல்ல AR ரஹ்மான் வந்து அது குறித்து கருத்து சொல்லலைங்கிறது பிரச்சனை இல்லை. அவருக்கு சொல்ல முடியாது, அவர் பிரபலமா இருக்கிறாருன்னு. பாயின்னு சொல்லக்கூடாதுங்கிறார். இந்திய சமூகத்தில், இங்க இருக்கிற இந்து சமூகத்தில் தன்னை விட ஒரு உயர் ஜாதிக்காரராக இருந்தாருன்னா அவர்கிட்ட ரொம்ப பணிந்து நடந்துக்கிறதும், தன்னை விட ஜாதியில் படிநிலை கீழே இருந்தா அவரை ஏன்னு மரியாதையில் கூப்பிடுற சமூகத்துக்குள்ளார இஸ்லாம் மதமும் உள்ள வரும்போது பாய்ங்கிறது வந்து ஒரு சுயமரியாதை மிக்க சொல்ல இங்க பார்க்கப்பட்டது. இந்து சமூகத்தில் இருக்கிறவங்க தன் சமூகத்தில் இருக்கிற தனக்கு படிநிலையில் கீழே இருக்கிறவங்கள ரொம்ப மரியாதை குறைவாக கூப்பிடுற அதே காலகட்டத்துல வேறு ஒரு சமூகத்தை சேர்ந்த இஸ்லாமியரை பாய் அப்படிங்கிற மரியாதையோடும் அன்போடு கூப்பிடுற ஒரு சமூகமாகும் ஒட்டுமொத்த சமூகம். இந்து சமூகத்தில் ஆதிக்க ஜாதியிலிருந்து சாதியில் ஒடுக்கப்பட்ட சமூகம் வரை இஸ்லாமியர்கள் என்றால் பாய் அப்படின்னு கூப்பிடுற இந்த உணர்வு இருக்குல்ல, இது வந்து ஒரு சகோதரத்துவ உணர்வை தான் நான் பார்க்குறேன். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு, நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து பாய் அப்படிங்கிற சொல்ல கூப்பிட்டோம்னா மகிழ்ச்சியா தான் பதில் சொல்லுவாங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப என்னோட சிறு வயதுல இருந்து பழகின, என்னோட 2 வயசு 3 வயசு கூடுதலா உள்ள நண்பர்கள். இப்போ வலியுதீன் ஒருத்தர் இருக்கிறாரு திருவத்தூர்ல, நாங்க எண்ணூர்ல இருந்தப்போம். என்ன ஒன்னா வளர்ந்தோம். அவர் என்னோட 2-3 வயசு கூட உள்ளவர். அவரை நான் பாய் தான் கூப்பிடுவேன். அப்போ வந்து இப்போ வரைக்கும் பாய் தான் கூப்பிடுறேன். அவர் மகிழ்ச்சி அடைவார். பாயின்னு கூப்பிட்டா சந்தோஷப்படுவார். எனக்கு தெரிஞ்சு நான் பாயின்னு கூப்பிட்ட எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. இப்பவும் நான் எங்கேயாவது கடையில போகும்போது முஸ்லீம் ஒருத்தர் அடையாளம் தெரிஞ்சுட்டாருன்னா அவரை நான் வந்து சார்னு கூப்பிடுறது கிடையாது, பாயின்னு கூப்பிட்டு அவரு சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சந்தோஷமா தான் கூப்பிடுறாரு. தவிர பாயின்னு சொல்வதை இழிவா பாக்குறதோ அல்லது எனக்கு தேவையில்லைன்னு சொல்ற முஸ்லீம்களை நான் இது வரைக்கும் சந்திக்கவே இல்லை. அப்ப ரஹ்மான் ஏன் சொல்றாருங்கிறது ரொம்ப முக்கியமானது. இது கிளாஸ் கேட்டகரி இருக்குது, வர்க்க வேறுபாடு. ரஹ்மான் சொல்வதை பல பேர் ஆமா சொல்றவங்க எல்லாம் யாருங்கிறத நீங்க நோட் பண்ணீங்கன்னா, என்ன பாயின்னு சொல்றது எனக்கு பிடிக்கலன்னு ரஹ்மான் சொல்றார். ரஹ்மான் சொசைட்டில வர்க்க நிலையில் ரொம்ப உயர்ந்தவரா இருக்கிறாரு. அப்ப ரஹ்மான் மாதிரி அடுத்த கட்டத்துல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பொருளாதாரத்தில் அந்தஸ்து சமூகத்துல உயர்ந்தவங்களா இருக்கிறவங்க, அல்லது வந்து ஒரு அதிகாரியா இருக்கிறவங்க, ஒரு அரசியல் பொலிட்டீஷியன்ல செல்வாக்கு பெற்றவனா விரும்புறவங்க,
அதுக்கப்புறம் டாக்டரா இருக்கிறவங்க, இன்ஜினியரா இருக்கிறவங்கன்னா தன்னை பாயின்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா இது கிளாஸ் கேட்டகரி. ஏன்னா ரகுமான் சொன்ன மாதிரி நான் கறிக்கடையா வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற கறிக்கடை பாய், காய்லாங்கடை பாய், இரும்பு கடை பாய், பஞ்சர் ஓட்டுற பாய், இவங்களெல்லாம் பாயின்னு கூப்பிட்டு எங்களையும் அதே பாயோட கூப்பிடுறியாங்கிறத கிளாஸ் கேட்டகரி, இஸ்லாமிக்குள்ள கிளாஸ் கேட்டகரி இருக்குல்ல. வர்க்க நிலையில் தன்னை உயர்ந்தவர்கள் தொழிலாளியாக கூலிகளாக இருக்கிறவங்களையும் பாயின்னு கூப்பிடுவது, என்னையும் கூப்பிடக்கூடாதுங்கிற அந்த கண்ணோட்டம் தான் அதுல தீவிரமா வினையாற்றத்தான் நான் பார்க்கிறேன். ஒரு மத அடையாளத்தோட இல்ல மத அடையாளத்தின்னா முஸ்லீம்னு சொல்றது சங்கிகள் அப்படிதான் கூப்பிடுறாங்கன்னா, சங்கிகள் வந்து முஸ்லீம் அப்படிங்கிற வார்த்தையை தான் இழிவா பயன்படுத்துறான். முஸ்லீம் தேச துரோகிகள், முஸ்லீம் தீவிரவாதிகள்னு சொல்றோம். அதுக்காக முஸ்லீம் நம்ம சொல்லக்கூடாதுமா. அதே போல் இழிவாக சுட்டுவது என்பது துலுக்கன்ங்கிற சொல்லாடல் தான் இழிவானது. ஒரு முஸ்லீமை கேவலமா சுத்தி பேசுறது துலுக்கன்னு சொல்றது இழிவானது. அதை தான் சொல்லக்கூடாது. தோழமையார் பாய்ங்கிற சொல்லு எனக்கு தெரிஞ்சு சங்கிகள் யாரும் கூப்பிடுறதே கிடையாது. சங்கிகள் ஏன் அவனை பாயின்னு கூப்பிடுற, நின்னா பாயா பாயின்னு அவனை பாயின்னு கூப்பிடுற, துலுக்கன்னு சொல்லு அல்லது முஸ்லீம்னு சொல்லுன்னு சொல்றதுதான் சங்கிகள் உளவியலா இருக்குது. அப்ப பாய் அப்படிங்கிற சொல்லு எளிய ஒடுக்கப்பட்ட இந்து சமூக மக்களுக்கும் இஸ்லாமிய சமூகங்களுக்குமான ஒரு ஒற்றுமை அடையாளமாக பாய்ங்கிற சொல் இருக்குது அப்படிங்கிறது நான் நடைமுறை. எல்லாரையும் கூப்பிடுற மாதிரி அண்ணன் கூப்பிடுங்க, மாப்பிள்ளன்னு கூப்பிடுங்க, மச்சான் இல்ல அப்படி கூப்பிடுறத மாப்பிள்ள மச்சான்னு கூப்பிடுறதுக்கு வந்து ரொம்ப பழக்கமானவங்களை தான் கூப்பிடுவாங்க. எல்லாரையும் பாயின்னு கூப்பிடுறது கிடையாது. இப்ப ரொம்ப பழக்கமான நெருக்கமா இருக்கிற அக்கம் பக்கமா இருக்குன்னா அண்ணன் கூப்பிடுறது பழக்கம் இருக்கு எங்களுக்கு. அப்ப இப்ப எங்களுக்கு வந்து எங்க சித்தப்பா வந்து ஸ்ரீபெரும்புதூர்ல ஒரு இஸ்லாமிய குடும்பத்தோட தான் அவருக்கு பெரிய நெருக்கமான நண்பர்களே. அவங்க குடும்பம் எங்க குடும்பம் வந்து அவ்வளவு நாங்க கிராமத்துல இருப்போம். ஸ்ரீபெரும்புதூர் ஊருக்கு வந்தோம்னா அவங்க வீட்டுல தான் நாங்க தங்குவோம். நாங்க சென்னையில இருந்து போனோம்னா எங்களை அவங்க வீட்டுல விட்டுட்டு ஊருக்கு போடுவாரு. ரொம்ப நெருக்கமா இருப்போம். அவங்க முஸ்லீம் அப்படிலாம் தெரியும். அவங்களை அண்ணன் தான் நான் கூப்பிடுவேன். அப்ப அண்ணன் அவரு வந்து எங்க சித்தப்பா அண்ணன் தான் கூப்பிடுவாரு. ஒரு நாளும் எங்க சித்தப்பா அவங்கள பாயின்னு கூப்பிட்டது கிடையாது, நாங்க அவங்கள பாயின்னு கூப்பிட்டது கிடையாது. அண்ணன் தம்பி அப்படிதான் கூப்பிடுவோம். அதே மாதிரி வந்து வேற யாராவது வந்தாங்கன்னா அவங்கள பாயின்னு கூப்பிடுவாரு எங்க சித்தப்பா. புதுசா வரவங்க இந்த பாய் அப்படின்னு கூப்பிடுவாரு. ஆனா இந்த குடும்ப உறவாளர் இருக்கவங்க அண்ணன் தம்பி அப்படிதான் பழகும், அப்படிதான் இருக்குது. இது புதுசு ஒண்ணும் கிடையாது. பாய் என்பது மரியாதைக்குரிய சொல்லாகும், ஒரு தோழமையான சொல்லாகவும் தான் இந்துக்கள் இஸ்லாம் அல்லாதவர்கள் இஸ்லாமியோட நெருக்கமா இருக்கிற சொல்லாக பயன்படுத்தப்படுதுங்கிறத பார்க்கணும். இதுல வர்க்க மனோபாவம் வினையாற்றுது. இதுல வந்து பாய் என்பது ஒண்ணு தெரிஞ்சுங்க, என்னத்த நீங்க வந்து சாதி ஒரே சாதி நம்ம எல்லாம் ஒற்றுமைன்னு சொன்னாலும் கிளாஸ் கேட்டகரியை நீங்க தவிர்க்க முடியாது. ஒரே சாதி, அந்த சாதியில பொண்ணு கொடுக்க கூடாது, என் ஜாதியில தான் கொடுப்பேன்னு சொல்ற ஒரு சாதி சங்க தலைவரே தன் ஜாதியை சேர்த்தவர் என்பதற்காக ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு பொண்ணு கொடுக்க மாட்டாரு. வசதியானவருக்கு தான் கொடுப்பார், கல்யாண பத்திரிக்கை கூட கொடுக்க மாட்டாரு. அரே ஒருவேளை அந்த வேற சாதி பையனா இருந்தா கூட வசதியானவர் தான் வேற சாதிக்காரனு கூட கொடுத்துருவாங்க பேசி முடிச்சு கூட. மரக தன் சொந்த சாதியில் வறுமையில் இருக்கிற ஒருத்தருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, அந்த கல்யாணம் நடக்காது. அதுபோல் வர்க்க இஸ்லாமியர் என்பது ஒரு பொது சொல். மசூதிக்குள்ள போகும்போது பணக்கார ஏழைங்கிறது கிடையாது. நம்ம சமூகத்துல கோயில்ல 100 ரூபாய் 50 ரூபாய் கொடுத்தா உள்ள போலாம் வரலாங்கிற மாதிரி இஸ்லாம் சமூகத்துல மசூதியில கிடையாது. அங்க வந்து ஒரு ஒரு கறிக்கடை வச்சிருக்கிற பாய் மசூதிக்குள்ளார முன்னால போயிட்டாருன்னு சொன்னா, அவர் தலையை வச்சு தொழுதுகிட்டு இருக்கிறாருன்னு சொன்னா, அடுத்தது அந்த ஊர்லயே பெரிய செல்வாக்கு பெற்ற நகைக்கடை பாயா இருக்கிறாரு, அரசியல்ல செல்வாக்கு பெற்ற ஒரு எம்பியா இருக்கிறாருன்னா அவர் பின்னால போனாருன்னா அவர் காலடியில் ஒரு தலையை வச்சுதான் ஆகணுங்கிறது மசூதியில் சமத்துவம் இருக்குது. ஆனா வர்க்க நிலையில் வெளியில் அந்த சமத்துவம் கிடையாது. ஏன்னா ஒரு நகைக்கடை முஸ்லீமா இருக்கிறவரு ஒரு கறிக்கடை பாய்க்கு பொண்ணு கொடுக்க மாட்டாருங்கிறத கல்யாண பத்திரிகையே கொடுக்க மாட்டாரு. இந்த வர்க்க மனோபாவம் பாயின்னு சொல்லக்கூடாதுல இயங்குது. நீங்க பாயின்னு சொல்லக்கூடாதுல கறிக்கடை வச்சிருக்க சொல்றாரு, நான் கறிக்கடையா வச்சிருக்கிறேன்னு சொல்றாருல, ஏன் சொல்றாருன்னா அதோட சேர்த்து சொல்லக்கூடாதுங்கிறது மட்டும் இல்ல, அவங்க கட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. கட் பண்றதுக்கு அதுக்கு இல்ல, கட் பண்ணுங்கன்னு சொல்லாம இருந்தாலும் கூட அவர் கறிக்கடைன்னு சொல்லியிருப்பாரு. இந்த கட் பண்றதுக்கும் அந்த கறிக்கடைங்கிறதுக்கு வார்த்தை கிடையாது. அந்த கறிக்கடை பாய் ஒரு நாள் என்ன பாயின்னு கூப்பிடுன்னு சொல்லதே கிடையாது. ஒரு காய்லாங்கடை வச்சிருக்கிற பாயை நான் காலம்போதுதான் கூப்பிட்டு தான் இருக்கிறேன், இன்னைக்கு வரையும் அவங்க சொன்னதே கிடையாது. அப்ப வந்து ஒரு பஞ்சர் ஓட்டுற பாய் இருக்க பாய் அப்படி மணியாவது பாய் சொல்ற நிலைமையில அவங்க இருக்காங்க. இல்லங்க தோழா, அது என்ன இருக்கு, நீங்க வேறதான் சொல்லி பாருங்க, பிஞ்சிரும் உங்களுக்கு. இவங்களாவது சுமூகமா சொசைட்டில இருக்கிறாங்கன்னா கண்ணியமா இந்த மாதிரிலாம் பேசுவது எனக்கு பிடிக்காது அப்படின்ட்டு போவாங்க. இந்த பாய் உருவாரு ஒன்று ரப்புன்னு கோவக்கார பாய் தெரிஞ்சு வச்சுங்க. மரியாதை குறைவா பேசுனா பஞ்சர் ஓட்டுற பாய் கறிக்கடை பாய் அவங்ககிட்ட போய் நீங்க மரியாதை குறைவா பேசுனா ஒரு சப்புன்னு அறிவாரு. ஏஆர் ரஹ்மானோ அரசியல்ல பிரமுகரா இருக்கிறவங்களோ பெரிய நகைக்கடை பாய் கிட்ட போய் நீங்க வந்து முஸ்லீமை இழிவா பேசினா கூட கண்டுக்காம அப்படியே போடுவாங்க. சொசைட்டில அவங்களுக்கு பிறகு அந்த மனோபாவம் இதை தீர்மானிக்குது. இஸ்லாமியரை பாயின்னு கூப்பிடுவதை உழைக்கும் சவுமா இருக்கிற முஸ்லீம்கள் பேரன்போடு வரவேற்கிறார்கள். அவர்கள் இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட சொன்னது கிடையாது. ரஹ்மான் அதை சொல்றாருங்கிறது ஒண்ணு. இன்னொரு ரஹ்மான் மட்டும் சொல்லலன்ற ரஹ்மான் அதுதான் சொல்றாரு. ரஹ்மான் ஒரு குறியீடா இருக்கிறாரு, அந்த வர்க்க நிலையின் குறியீடா இருக்கிறாரு. நீங்க பாயின்னு சொல்லக்கூடாதவங்க எல்லாம் எடுத்து பாருங்க. நீங்க இப்ப கூட வாங்க, புதுப்பேட்டையில பூரா பாய் கடை தான், முஸ்லீம் கடை தான். காயிலாங்கடை அப்படிங்கிறது என்னன்னா புதுப்பேட்டையில காயிலாங்கடை. காயிலாங்கிறது காயல் பட்டணத்துக்காரு கிடையாது பேரு. காயல் பட்டணத்திலிருந்து வந்து இங்க கடை வச்சவங்க நாடல்ல காயல் பட்டணங்கிறது காயிலாங்கடை மாறி போச்சு. காயல் பட்டத்துக்கார கடைங்கிறது மாறி போச்சு. 100% முஸ்லீம் தான் இருக்கிறாங்க. அங்க போய் நீங்க பாயின்னு தான் சொல்லணும் எல்லாரையும். எந்த ஒரே ஒரு பாய் அங்க போய் நீங்க ஒரு பாயாவது என்ன பாயின்னு கூப்பிடாதுன்னு சொல்லிட்டாருன்னா ரஹ்மான் சரியா சொல்றாருன்னு நான் சொல்லிருக்கேன். நீங்க வாங்க,
பாரிஸ் கார்னருக்கு வாங்க, அங்க நிறைய பாய்கள் வந்து உலக்கு சமூக பாய் மாதிரி கடை வச்சிருக்கிறாங்க. அங்க போய் நீ என்ன ஏன்பா பாய்னு கூப்பிடுற எந்த முஸ்லீமாவது சொன்னாங்கன்னா ரஹ்மான் சொல்றதா ஏத்துக்கிறேன். இது கிளாஸ் கேட்டகரி, இது வர்க்க மனோபாவம் இருக்குது. சமூகத்தில் பெரும்பான்மை இந்து சமூகத்தோடு செல்வாக்கோடு புழங்க விரும்புறாங்க பாத்தீங்களா, அரசியல் ரீதியா செல்வாக்கு பெறவங்க அல்லது ரஹ்மான் மாதிரி திரைத்துறையுமா இருக்கிறவங்க, இவங்க அதை பயன்படுத்துறத வந்து பாயின்னு சொல்றத வந்து தனக்கு வந்து சேர்த்து சொல்றது இழிவா குறியா கடலாம். தன்னை ஒரு முஸ்லீம் அடையாளப்படுத்துவதனால பொது சமூகத்தில் உள்ள இந்துக்கள் மத்தியில் நமக்கு செல்வாக்கு குறையுமோங்கிற கண்ணோட்டம் அதில் வினையாற்றலாம். திரைத்துறையில பிரபலமா இருக்கிறவங்க பல பேர் பாத்தீங்கன்னா தன்னை முஸ்லீம் கூட புனைப்பேர்லாம் வச்சுட்டு இருக்காங்க, புனைப்பேர் வச்சிருக்காங்க முஸ்லீமே. அது என்ன உளவியல் பேர் வச்சிருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, முஸ்லீம் பேர் இருக்கிறாங்க. அதை சொல்ல வரல, தான் முஸ்லீம் தெரியக்கூடாது என்பதற்காக ஒரு புனைப்பேர் வச்சிருக்கிறாங்க. இப்ப கடைகள்ல பாத்தீங்கன்னா புனைப்பேர் இந்துக்களும் வச்சுக்கிறாங்களே, அது வேறங்க. இந்து புனைப்பேர் இருக்குது, இஸ்லாம் அடையாதம் அல்லாத புனைப்பேர்கள் இருக்குது. நீங்க கடை வச்சிருப்பாங்க பொது இடங்கள்ல எல்லாம் இஸ்லாமிய அடையாளத்தோடு இருப்பாங்க. கடை பாத்தீங்கன்னா பொதுவான பேர் இருக்கும். அந்த பொதுவான பேர் எதுக்காகன்னா முஸ்லீம் அடையாளம்னு தெரிஞ்சா நம்மளை வந்து தனிமைப்படுத்துவாங்களோங்கிற கண்ணோட்டம் கொண்டவர்கள் பொது இடத்துல வந்து இந்து பேர் அபிராமிங்கிற கடை பேர் வைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் வைக்கிறாங்கல்ல, அது என்ன உளவியல் பாத்திரம் வைக்குதோ ஏறக்குறைய அதுக்கு நெருக்கமான பாத்திரம் வைக்குது. பொது சமூகமும் ஒரு காரணம் இல்ல, பொது சமூகம் ஒரு காரணம்னாலும் பாயின்னு சொல்லக்கூடாது என்பதுக்கு பொது சமூகம் காரணம் இல்ல, இவர்கள் வர்க்க மனோபாவம் ஒரு காரணம் இல்ல. ஜீன்னு சொல்றாங்க, பெரியார் சொல்றாரு. இந்திய சமூகத்தில் வந்து வந்து ஒரு என்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்கிறாரு, ஐயா நீங்க கடவுள் இல்லைங்கிறீங்க, ஆனா என்னால சாமி எல்லாம் கும்பிடாம இருக்க முடியாது, ஆனா எனக்கு கடவுள் நம்பிக்கை வேணும், ஆனா என் மேல இருக்க தீண்டாம இருக்கக்கூடாது, எனக்கு தீண்டாம இல்லா இருக்கிறதுக்கு வழி சொல்லுங்கன்னு என்கிட்ட ஒருத்தர் கேட்கிறாரு. அவர் சொல்றது நியாயம் தானே. அப்போ வந்து மற்ற சாதியை சேர்ந்தவனுக்கு எல்லாம் கடவுள் நம்பிக்கை சாமியெல்லாம் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்லி தான் அவனுக்கு தீண்டாமை இல்லாம இருக்கா? அவன்லாம் தீண்டாமை இல்லாம சாமி கும்பிட்றான் இந்து சமூகத்துக்குள்ளார. அப்போ ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன் மட்டும் கடவுளை ஒழிச்சு ஜாதியை ஒழிச்சு மதத்தை ஒழிச்சு அதுக்கப்புறம் தான் வரணும்னா இது நியாயம் இல்லைன்னு தன்னையே கொஸ்டின் பண்ணிட்டு சொல்றாரு. கரெக்டா தான் கேட்கிறாரு. அப்போ ஒரு நாத்திகன் ஆகணும்னா அது வந்து மற்றவனுக்கு அப்படி இருக்கா? என் இறை நம்பிக்கையினால் தவிர்க்க முடியாது, ஆனா எனக்கு தீண்டாமை வேணும்னு ஒருத்தர் சொல்றாரு. என்னிடம் தீர்வு இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்ததா சொல்றாரு. அப்போ உனக்கு இறை நம்பிக்கையும் வேணும், அதே சமயத்துல உனக்கு தீண்டாமை இருக்கக்கூடாதுன்னா உனக்கு உடனடி நிவாரணம் சொல்றேன். காலையில உங்க ஊர்ல ஒருத்தன் உன்னை ஏன்னு கூப்பிட்டாருன்னு சொன்னா மத்தியானம் நீ முஸ்லீமா மாறிடு. காலையில உன்னை ஏன்னு கூப்பிட்டாரு, சாயங்காலம் 5 மணிக்கு உன்னை பாயின்னு கூப்பிடுவாருங்கிறாரு. ஏ என்பதற்கு பாய் என்பதற்குள்ள இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னு கூப்பிட்ட இந்திய சமூகத்துக்குள் பா என்பது கௌரவமானதாகவும் சுயமரியாதை உள்ள சொல்லாகவும் இருக்கிறது. காலை இப்பவும் சொல்றேன், ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் காலையில மாறி சாயந்தரம் வந்துட்டாருன்னா ஏங்கிறது வந்து பாயின் மாறிடுவாருங்கிற ஏய்க்கும் பாய்க்கும் ஒப்பிட்டீங்கன்னா பாய் என்பது எவ்வளவு சுயமரியாதை மிக்கது, இந்த சமூகத்துல எவ்வளவு மரியாதைக்குரியதுங்கிறது புரிஞ்சுக்க முடியும். இப்ப ஜீன்னு சொல்றாங்கல்ல, அது ஜி என்பது ஒரு மரியாதைக்குரிய சொல் தான். ஆனா அது வந்து ஒரு இந்தி திணிப்பின் குறியீடாக ஒரு சங்கி அடையாளத்தின் குறியீடாக இருக்குது. ஜீன்னு சொல்லக்கூடாத நாம தான் ராஜாஜின்னு சொல்றோம். ராஜாஜி தான் முதல் இந்தியை திணிக்கிறார் தமிழ்நாட்டுல. அவர் தான் இந்தி குறியீடான ராஜாஜி. அவர் பேர் ராஜகோபால். ராஜகோபால்ல ராஜா அப்படிங்கிறத கட் பண்ணி ஜீன்னு ராஜகோபாலாச்சாரியார் ஆச்சாரியாருக்கு தான் நீங்க பிரியமா ஜாதி பேரை சொல்றீங்க, நான் கட் பண்ணிட்டு சொல்றேன். அவங்க வச்ச குழந்தைக்கு பேர் வைக்கும் போது ராஜகோபால் ஆச்சாரியார்னு வச்சிருப்பாங்களா? குழந்தைல வைக்கும் போது என்ன வச்சிருப்பாங்க? ராஜகோபால் தானே வச்சிருப்பாங்க. அவர் பேர் ராஜகோபால். அவர் வந்து ஐயங்கார் வைணவ சமூகத்தை சேர்ந்தாருன்னா ராஜகோபால்னா பெருமாள் பேர் ராஜகோபால்னு வச்சாங்க. அவர் பெருந்து வளர்ந்ததுக்கு பிற்பாடு நார்த் இந்தியாவில் செல்வாக்கு பெற்ற தலைவராக வந்ததுனால அவங்க ஜி போட்டு கூப்பிட்றதுனால ராஜகோபால் ஜிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு காந்திக்கு, இவங்களுக்கு எல்லாம் மூச்சு வாங்குதுப்பா, கொஞ்சம் கட் பண்ணிட்டு ராஜா ஜின்னு போட்டுக்கிறேன், ஜி போட்டாங்கல்ல. அவர் இங்கே ராஜாஜின்னு தான் பழகினாரு. அது வேறு, அது அடையாளம் இல்ல. அதான் இப்ப நேருஜி காந்திஜி ராஜாஜி சோனியாஜி வரைக்கும் சொல்றாங்க. சோனியாஜி வரைக்கும் நார்த் இந்தியாவில் மரியாதைக்குரியதுங்க. தமிழ்நாட்டில் அது மரியாதைக்கு ஜிங்கிறது மரியாதைக்குரிய சொல்லல, அது இந்தி திணிப்பின் குறியீடாக இருக்குது. அதனால நம்ம சொல்றோம் ஜீன்னு போடுறது. இங்க சங்கிகள் வந்து ஏன் வலிந்து பேசுறாங்கன்னா அது இந்திய அடையாளத்தின் மரியாதைக்குரிய அவர்கள்னு சொல்றதும் இங்க தமிழ் வார்த்தையை ரீப்ளேஸ் பண்ற ஒரு சொல்லாக ஜீன் வைக்கிறாங்க. மரியாதைக்குரிய தமிழ் சொல்ல எடுத்துட்டு அந்த இடத்துல ஜீன்னு போடுற சொல்லா இருக்குதுங்கிறதுனால அதை நம்ம ஆல்டர்னேட்டிவ் வேண்டாம், தமிழனுக்கு அடையாளம் தமிழ்ல சொல்லணும்னு சொல்றோம், அவ்வளவுதான். இல்ல இப்ப சில தோழர்னு சொல்லுவாங்க. தோழர், நீங்க தோழர்னு சொல்ற சொல்ல கம்யூனிஸ்ட் கண்ணோட்டம் கொள்ளவங்க, பெரியாரிய அம்பேத்கர் அரசியல் கண்ணோட்டம் சொல்லவங்கிட்ட தான் நீங்க தோழர்ங்கிறத சொல்ல முடியுங்கிறது தெரிஞ்சுங்க. நீங்க இதே வர்க்க மனோபாவத்தோடு தோழருங்கிற சொல்ல நீ ஒரு பெரிய முதலாளி கிட்டயோ பெரிய அரசியல் தலைவர்கிட்டயோ தோழர்னு கூப்பிட்டா கடுப்பாயிருவாங்க தெரியுமா உங்களுக்கு? நீங்க சொல்லி பாருங்களேன், எத்தனை பேர் பேட்டி எடுக்கிறீங்க பெரிய பிரபலமானவங்களோ. அது மாதிரிதான் இது. தோழருங்கிற சொல் எப்படி தோழமையின் அடையாளமா இருக்கிறதோ அது மாதிரிதான் பாய்ங்கிற சொல்லு. தோழருங்கிற சொல்ல எல்லாரையும் சொல்ல முடியாது. நீங்க தோழருங்கிற சொல்ல நம்ம சிந்தனை உள்ளவங்களை சொல்லலாம், எளிய மக்களை குறிப்பிடுற உழைப்பாளிகளை குறிப்பிடுற சொல்லு தோழருங்கிற சொல்லு. உழைப்பாளிகளுக்காக எளிய மக்களுக்காக அரசியல் கண்ணோட்டம் உள்ளவங்க அதற்காக பேசுற கொண்டு வந்த சொல்லு. தமிழ்ல தோழருங்கிற சொல்ல முதல்ல கொண்டு வந்து பயன்படுத்தினவர் பெரியார் தான் பயன்படுத்தினாரு. அந்த தோழருங்கிற சொல்ல நீங்க வர்க்க நிலையில் உயர்ந்த எல்லாரையும் சொன்னா அவங்க விரும்ப மாட்டாங்க.
தோழர் என்பது மரியாதை குறைவான சொல்லு கிடையாது. என்னையா தோழர்னு சொல்றீங்க? நான் என்ன கம்யூனிஸ்ட் கட்சியா வச்சிருக்கேன்? ரோட்ல நான் கொடி பிடிச்சி ஆர்ப்பாட்டம் பண்றான்னு கேட்பாங்க. நானா கறிக்கடையை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார்ல. அது மாதிரி நீங்க தோழருங்கிற சொல்ல ஒரு பெரிய அரசியல் பிரமுகரா இருக்க தலைவருக்கோ அல்லது பெரிய நகைக்கடை அதிபருக்கோ பெரிய தொழிலதிபர்கிட்ட போய் அப்புறம் சொல்லுங்க தோழர்னா இந்த மரியாதை குறைவெல்லாம் என்ன பேசாதீங்க. தோழர்னா நான் என்ன கொடி பிடிச்சி தலையிறேன்னா கம்பெனியை மூடுறேன்னா என்னைய வந்து தோழருங்கிறீங்க? இந்த வார்த்தை கட் இந்த வார்த்தை அங்கேயும் நடக்கும். இந்த பாய் என்பதும் தோழர் என்பதற்கும் நெருக்கமான உறவு இருக்கிறது. தோழர் என்பதின் இன்னொரு வடிவம் தான் பாய்ங்கிற சொல். தமிழ் சமூகத்தில் அப்படிதான் புரிஞ்சிருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கணும். வேணான்னு சொல்றவங்களோட வர்க்க மனோபாவம் வினையாற்றுது. நீங்க பாய்ங்கிற சொல்ல எடுத்துட்டீங்க. இன்னைக்கு இந்து சமூகத்தில் பெரும்பான்மையா பாய்ங்கிற சொல்ல பயன்படுத்துறது இருக்குல்ல, அதை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அது இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்குமான தோழமை சொல்ல தூக்கி உருவிட்டு முஸ்லீம் வந்து ஒரு தனிமைப்படுத்துகிற ஒரு விஷயமா அது மாறிடும். பாய்னு சொல்லாம போனாதான் அது மாறுங்கிறீங்களா? ஆமா, பாய்ங்கிற சொல்ல பாய்னு சொல்றதுனாலதான் மாறுது. இல்ல, பாய்ங்கிற சொல்ல சொல்லக்கூடாதுன்னு சொன்னா அது எளிய உழைக்கும் மக்களுக்கும் இஸ்லாமிய உழைக்கும் மக்களுக்கு ஒரு உறவு இருக்கு பாருங்க. அந்த உறவு அது வந்து சுணக்கமா வைக்காது. அது வச்சு பாய் நல்லா சொல்லுங்க. ஒரு RSS பிஜேபி காரன் கூட முஸ்லீமை பாயின்னு சொல்றது கிடையாதுங்கிறத தெரிஞ்சுங்க. இந்த கிளாஸ் கேட்டகரி இதுல ரஹ்மான் வந்து அவர் வந்து ஒரு அடையாளம் கிடையாது. இஸ்லாமியர் சமூகத்தை அவர் தன்னோட விருப்பத்துக்கு சொல்றாரு கிளாஸ் கேட்டகரி. அது பொது சமூகம் பார்க்கக்கூடாது. அப்ப சொல்றவங்களோட உளவியல் சார்ந்து இது பார்க்க வேண்டியிருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம், ரஹ்மான் போன்றவர்கள் இன்னைக்கு வந்து இந்தி படத்துலலாம் அவருக்கு வாய்ப்பு குறைப்படைக்கப்பட்டதுக்கு அவர் ஓரளவுக்கு தமிழ் ஆழத்துல பேசுறாரு. ஆனா ரஹ்மான்கிறவருக்கு பின்புலத்தில் அவரோட முதல் படமே இஸ்லாமிய எதிர்ப்பு படத்தில் தான் அவர் இசைமிக்கிறாரு. அவர் மேல வந்து ஒரு பார்ப்பன கைகூலித்தனம் இருக்கிறத அவர் ஒரு நாள் மறுத்ததே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் ரோஜா படத்துக்கு இசையமைத்தது குறித்து வருத்தம் தெரிவிச்சதே கிடையாது. அவரு அது பெருமையா கருதுறாரு. அதுதான் அவர் சொல்லணும். நான் பண்ணிட்டேன். அந்த படம் முதல் முறையாக இஸ்லாமிய எதிர்ப்பு சினிமாங்கிறது மட்டுமல்ல, அந்த படத்தில் இசை குறியீடுகளை இஸ்லாமிய எதிர்ப்பா வந்தது. நீங்க வந்து ஒரு பாலியல் வன்முறை செய்கிற ஒரு நபர் பாலியல் வன்முறை செய்யறான் காஷ்மீர்ல ஒரு பெண்ணை. அந்த பாலியல் வன்முறை செய்யும் போது அவன் ஒரு முஸ்லீமா காட்டப்படுறாரு டைரக்டர். பின்னால ஒரு கொடூரமான இசை தான் கொடுக்கணும். அந்த பெண்ணோட துயரத்தை சொல்ற ஒரு துயரமான இசையா இருக்கணும். அல்லது அவனோட வில்லத்தனத்தை சொல்ற ஒரு கொடூர இசை. இப்படிதான் தமிழ் சினிமா இசை இருக்குது. முதல் முறையாக அதை பிளாக் பண்ணி அந்த படத்தில் இசை என்ன தெரியுமா? இவன் ஒரு பெண்ணு பாலியல் ஒரு பெண் பின்னால வந்து தொழுகை அழைப்பு பாங்கு ஓசைன்றது அது சவுண்ட் எஃபெக்ட் படம் முழுக்க இது பயன்படுத்தப்படுதுன்னு சொல்ற. அந்த படத்தில் ரஹ்மான் திலீப்ங்கிற பேரை ரஹ்மானாக மாற்றி அல்லது இவரா மாற்றினாரோ அவங்களா மாத்தினாங்களோ அந்த படம் இஸ்லாமிய எதிர்ப்பு படத்துக்கு ஏஆர் ரஹ்மான்ங்கிற பெயர் தீவிரமாக பயன்படுத்துவது. எப்படி பாஜக என்கிற மதவாத கட்சிக்கு அப்துல் கலாம், ஜனாதிபதி அப்துல் கலாம்ங்கிற பேர் எப்படி அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்துதோ அதுபார் திரையுலகில் இருக்கிற இஸ்லாமிய எதிர்ப்பு மணிரத்னம் பாலச்சந்தர் போன்ற உருவாக்கப்பட்ட அந்த படத்திலையும் அதற்கு பின் வந்த படங்கள்ல ரஹ்மானின் வெற்றிக்கு பின்னால் சுழியே இந்த சங்கித்தனமான சினிமாவின் பின்புலத்திலிருந்து தான் அவர் பிரமுகர் ஆறாரு. அப்ப நான் இதெல்லாம் அப்ப ஆரம்பத்துல இருந்தே பேசியிருக்கிறேன். பேசியிருக்கிறேன். இப்ப என்னன்னா அவரே ரவுண்டு கட்டாங்கிறதுனாலதான் பிரச்சனை. அதனாலதான் அவர் இப்ப வெளியே பேசுறாரு. கடந்த காலங்களில் அதை பேசவே மாட்டாரு. ஏன்னா அப்ப செல்வாக்கு பெற்றவரா இருந்தாரு. இன்னொன்னு அவருக்கு ஆஸ்கர் படம் வரைக்கும் கொண்டு போனதுக்கு இந்த பின்புலம் ரொம்ப முக்கியமானது. அந்த பரத் பாலான்னு ஒருத்தர் வந்தே மாதரம் பாடலுக்கு அவர் தான் இசைக்க வச்சாங்க. அது எப்படி கிடைச்சது அவருக்கு? அதெல்லாம் சொல்ல வேண்டியதானே. இன்னைக்கு இப்படி கட்டுறாங்கன்னு சொல்ல வந்தே மாதரம் பாடல்ங்கிறது பக்காவான சங்கி குறிப்பெடுத்து ஒரு அந்த பாடலே ஒரு சங்கித்தனமான பாடல். ஜனகர மனதுக்கு ஆல்டர்னேட்டிவா இன்னைக்கு RSS சொல்ற வந்தே மாதரம் பாடல் அவர் தான் பண்ணாரு. அதுக்கு எப்படி ரஹ்மானைய வச்சாங்க? அதுக்கு அந்த படத்தை இயக்குனர் ஒரு சங்கி மனோபாவம் அந்த பாடல் இயக்குனர் உள்ள வருது. வந்தே மாதரம் பாடலுக்கு இவர் தான் கொடுத்தாங்க, தேசிய விருது கொடுத்தாங்க. அப்போ திரையுலகில் கலை சார்ந்த பின்புலத்தில் பாஜக மற்றும் சங்கிகளுக்கான ஒரு இஸ்லாமிய துருப்பு சீட்டாக தான் ரஹ்மான் பயன்படுத்தப்பட்டார். அவருக்கு வெற்றிக்கு பின்னால ஒரு திறமை இருந்தாலும் இந்த மாதிரியான பின்புலம் கொண்டவங்க அவரை பயன்படுத்துறதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. இது இருக்கு. எப்படி அப்துல் கலாம் சயின்டிஸ்டா இருக்கலாம், ஆனா அவர் அரசியல பயன்படுத்தப்பட்டதுக்கு என்ன காரணம்? அவர் என்ன சயின்டிஸ்டா இருக்கிறாருன்னு பயன்படுத்தினாங்களா? ஏன் எல்லா சங்கிகளும் அப்துல் கலாம் ஒரு அடையாளமா நிப்பாட்டுறாங்கன்னா தங்கள் இஸ்லாமிய எதிர்ப்பை மறைத்துக் கொள்வதற்கு ஒரு அடையாள அரசியல் ஒரு முஸ்லீம் அவங்களுக்கு தேவைப்படும். எப்போ கலாம்னு ஒரு படம் வருது, தனுஷ் நடிக்கிறாரு அப்துல் கலாம். அதான் இன்னைக்கு மாறி இருக்கு. அதான் சொல்றேன். அது இந்த பின்புலம் அவங்களுக்கு இருக்குது, பாஜகவுக்கு இருக்குது. அதோட திரை வடிவமாக அரசியல் வடிவமாக அதிகார அரசியல் வடிவமாக பாஜகவுக்கு அப்துல் கலாம் தமிழ்நாட்டில இருந்தே பயன்பட்டாரு. அதே தமிழ்நாட்டில இருந்தா ஏஆர் ரஹ்மான் திரை வடிவில் இஸ்லாமிய எதிர்ப்பாளர்களுக்கான ஒரு குறியீடா பயன்பட்டாருங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அவர் மறுத்து பேசுறதே இல்ல. அவர் சொல்லணும் இதை சொல்லுங்க. நீங்க ஒரு இசைக்கலைஞரோ இல்ல திரைக்கலைஞரோ அந்த அரசியல் கண்ணோட்டத்தோட தான் இருக்க முடியுமா? ஒரு படைப்பாளி, அதாவது ஒரு இயக்குனர் கூட இன்னைக்கு பேசுறாருல, இருக்கணும்னு நம்ம சொல்லல, அவரை பயன்படுத்தினாங்க. ஆனா ஒரு இஸ்லாமியனுக்கு இஸ்லாமிய எதிர்ப்பு படம் பார்க்கும்போது தோணலையா? ரோஜா படத்தை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் ரோஜா படம் பார்க்கும்போது இது இஸ்லாமிய எதிர்ப்பு படம் பதிவு பண்ணமா இல்லையா? இன்னும் எந்த முஸ்லீமாவது ரோஜா படத்தை ஆதரிப்பாங்களா? யார் ஆதரிப்பாங்க? ரோஜா படத்தை ஆதரிக்கிற தமிழ்நாட்டுல 2 முஸ்லீம் தான். ஒன்னு ஏஆர் ரஹ்மான், இன்னொன்னு நாசரா இருக்கும், நடிகர் நாசர்.
அவர் ஒரு துருப்பு சீட்டு நடிகர் கமல்ஹாசனோட இஸ்லாமிய எதிர்ப்பு வரும்போது அவங்கள வச்சுப்பாரு. அவரோட எல்லா படங்களிலும் ஒரு இதுவா வச்சுப்பாரு பார்த்தீங்களா. அது மாதிரி அவர் ஒருத்தர், இவர் ஒருத்தர், இவங்க 2 பேர் தான் அதில் துருப்பு சீட்டு. அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு அது பிழைப்பு சார்ந்து இருக்குது. அதனால அவங்கள பாராட்டி அதோட சேர்ந்து இருக்கிறாங்க. அப்போ இஸ்லாமிய கண்ணோட சாதாரண முஸ்லீம் பார்க்கும்போது முஸ்லீம் தீவிரவாதியா காட்டுறான்னு சொல்ல அந்த படம் தாங்க முதல் சுழி. அதுல இருந்து தான் ராவுத்தர் பிலிம்ஸ் அப்படிங்கிறத விஜயகாந்தை உருவாக்குறதுல ராவுத்தர் தான் பங்களிப்பு. எப்படியாவது கதாநாயகனா விஜயகாந்தை உருவாக்கிடணும்னு தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சு ராவுத்தர் படம் தரிச்சு அவர் பெரிய ஹீரோவாக்குனாரு. அந்த ராவுத்தர் பிலிம்ஸ்ல விஜயகாந்த் படங்கள் பூரா முஸ்லீம் எதிர்ப்பு படமா வந்தது எப்படி வந்தது? அவருக்கு பின்னால எல்லா படமுங்க அதிகமாக இஸ்லாமிய வெறுப்பு கொண்ட படங்களை உருவாக்குனதுல விஜயகாந்த் அதிக படம் பண்ணியிருக்கிறாரு. ஆர்.கே. செல்வமணி போன்றவர்கள் டைரக்ட் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் பண்றாங்க. காஷ்மீர் தீவிரவாதிகளை இங்கிருந்து போய் அடிப்பாரு. முஸ்லீம்கள் இங்க இருக்கிற முஸ்லீம்களை வில்லனா சித்தரிக்கிறதெல்லாம் அந்த படம் நடிச்சார்ல. இதுக்கு என்ன பின்புலம் இருக்குது? இதெல்லாம் இருக்குது. இதோட சேர்த்து தான் நீங்க பேசணும். அதனால பாய்ங்கிற சொல் வந்து இந்து முஸ்லிமின் அடையாளமாக தமிழ் சொல்ல பாக்குறேன். பாயின்னு என்ன சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எந்த முஸ்லீம், ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, ஒருத்தர் கூட சொன்னதில்லை. எனக்கு பழக்கம் இல்லாத ஏஆர் ரஹ்மான் தான் அதை சொல்றாரு. இதுக்கான வர்க்க மனோபகாரத்தை நான் சொல்றேன். இல்ல ஆனா விஜயகாந்த் படங்களே வசனங்கள்லாம் வரும்ல, இங்க இருக்கிற கிரிக்கெட் டீமுக்கு முஸ்லீம் தான் கேப்டன். அதாங்க இதுதான் சொல்றேன். இது சங்கீதானே. அதெல்லாம் வந்து பண்ணுதில்ல. எப்படி பண்ணுது, ஏன் வந்தது? அதுக்கு சுழி வந்து ரோஜா படம். அவர் ராவுத்தர் தான் ப்ரொடியூசர். ராவுத்தர்னால தான் தயாரானவர். அதுக்கப்புறம் ராவுத்தரை விட்டு வெளியே வந்து ராவுத்தர் மேல உள்ள கோபத்தை அவர் முஸ்லீம் மேல காமிச்சாரா என்னமோ நமக்கு தெரியாது. அவர் படங்கள்ல ராவுத்தருக்கு அவருக்கு பிரச்சனை வந்து வெளியே வந்ததுக்கு படங்கள்ல முஸ்லீமை பாத்தியா நாங்க எப்படி வச்சிருக்கிறோம், நாங்க முஸ்லீம் எப்படி வச்சிருந்தோம்னு காட்டுறத இவர் முஸ்லீமை நாங்க வச்சிருந்தோம் கூட ரிலேட் பண்ணிருக்கலாம். அப்ப அவர் படங்கள்ல எல்லா விஷயங்களும் ராவுத்தர் விஜயகாந்த் சோறு போட்டாருங்கிறாங்க. நான் சோறு சாப்பிட்டது இல்ல. சோறு சாப்பிட்டவங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கீங்க. ஒருத்தர் சோறு போடுறாரு இல்ல. சமூகத்தில், பொது சமூகத்தில் அவர் என்னவாக அடையாளப்பட்டிருந்தாரு மற்ற உழைக்கும் மக்கள்ங்கிறத வச்சுதான் ஒருத்தரை நம்ம வந்து விமர்சிக்கிறதும் ஆதரிக்கிறதும். அவர் சோறே போடாம விரட்டி அடிச்சா கூட அவர் படங்கள் இஸ்லாமிய எதிர்ப்போட ஆதரவு படமா தான் அவர் நம்ம கொண்டாட போறோம். ஏன் அவர் படம் எடுக்கணும்? கவுண்டமணி யாருக்கும் 10 பைசா கொடுத்து நான் கேள்விப்பட்டதே இல்லை. கவுண்டமணி இன்னைக்கு கூட வடிவேலு பணம் கொடுத்தாரா, இவர் பணம் கொடுத்தாரா, ஒரு சாவு வர மாட்டுறாரு, ஒருத்தர் கூட நடிச்சவங்களுக்கு ஒருத்தருக்கு 10 பைசா கொடுக்க மாட்டுறாருன்னு வடிவேலை பத்தி சொல்றாங்க. வடிவேல கவுண்டமணி யாருக்கு பணம் கொடுத்துருக்காரு இது வரைக்கும்? ஏன் கவுண்டமணி பத்தி கேட்க மாட்டாங்க? அவர் மீடியாவை பயன்படுத்துறது யாருக்கும் இல்லை. அவரு பாட்டுக்கு இருக்குது. ஆனா கவுண்டமணி ஒரு நடிகரா அவர் படத்தை இப்படி கவுண்டர் பண்ணாருன்னு சொல்றோம்ல. அதுதான் பொது சமூகத்துக்குள்ளார இன்டீரியரா தனிப்பட்ட முறையில அவர் என்ன பண்ணாருன்னு கிசு சார்ந்த விஷயங்களை வச்சு பேசக்கூடாது. சோறு போட்டாரு, எம்ஜிஆர் வீட்டுக்கு போனா உள்ள போனா சாப்பிடுன்னு சொல்லுவாரு, விடவே மாட்டாருன்னு யார் சொல்றாங்கன்னு நல்லா பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 4 வேளை 6 வேளை சாப்பிட்ற வசதி உள்ளவங்க தான் வெளியே வந்து சொல்றாங்க. பெரிய நடிகரா இருப்பாரு, பெரிய அரசியல் தலைவரா இருப்பார். தலைவருக்கு போயிட்டோன்னா சாப்பிடாம விட மாட்டாரு. பசிக்கு சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம் தான். ஃபுல்லா சாப்பிட்டு போறோம்னா சாப்பிடுன்னு சொல்றது எவ்வளவு பெரிய துயரம் அது. அப்ப அது சொல்றவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா பெரிய வசதியானவங்க, பெரிய சாப்பிடுறது. எனக்கு தெரிஞ்ச யாருக்கிட்டே சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் வீட்டை நான் கிராஸ் பண்ணி எங்க ஊர் ஸ்ரீபுரத்துக்கு போகும்போது எனக்கு வந்து அம்ஜிகர வழியா போறதுக்கு ஒரு ரூட்டு, குரலோகத்துல இருந்து அப்போ பஸ் அண்ணா சாலை வழியா போல ரூட்டு. நான் அண்ணா சாலை வழியா தான் போக விரும்புவோம். ஏன் அண்ணா சாலை வழியா போக வரும்போது சின்ன வயசுல கார்னர் சீட்ல உட்காந்து போனோம் நானும் என் தம்பியும் உட்காந்து. ஏன்னா 2 விஷயம். ஒன்னு எல்ஐசி பார்க்கலாம், பெரிய கட்டடம் நினைக்கிறீங்க. அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைட்ல போனா எம்ஜிஆர் வீடு பார்க்கலாம். ராமவரம் தோட்ட வழியா போவோம். இதுக்காக போவோம். எல்ஐசி தாண்டி எம்ஜிஆர் வீடு போனா எம்ஜிஆர் வீட்டுல வந்து சாப்பாடு போடுறாங்க இதெல்லாம் கேள்விப்பட்டு நான் பார்க்கும்போதெல்லாம் எம்ஜிஆர் வீட்டு வாசல்ல பச்சை கேட்டு மாதிரி இருக்கும், அது மூடி இருக்கும். வாசல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எம்ஜிஆரை பார்க்கணும் வாசல்ல நிப்பாங்க. அந்த கூர்க்கா தடி எடுத்து விரட்டுவாரு. இன்னும் எம்ஜிஆர் சோறு போடுவாருன்றாங்க, இங்க தடி கொண்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தாதான் எனக்கு புரியறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அப்போ டிவியில மற்ற பேட்டியில எல்லாம் வந்து சோறு போட சொல்றது யாருன்னா வாசல்ல தடியடி வாங்க நான் சொல்லல. இங்க உள்ள போய் வந்து எனக்கு எம்ஜிஆர் கரலாக்கட்டை கொடுத்தாரு, உருட்டைக்கட்டை கொடுத்தாரு, அப்புறம் சோறு போட்டாரு, சாப்பிடாம விடப்பட்டாரு எங்களை அப்படின்னு சொல்றதெல்லாம் வசதியானவங்க செல்வாக்கு உள்ளவங்களை கூப்பிட்டு உள்ள சாப்பிட வச்சிருக்காரு. எல்லாத்துலயுமே ஒரு வர்க்க நிலை தான், அந்த கண்ணோட்டம் தான் இருக்கு. அந்த கண்ணோட்டம் இருக்கு. இதுல பாய்ங்கிற சொல்ல இவர் வந்து ரஹ்மான் வந்து அவருக்கு என்ன சொல்லாதீங்கன்னு சொல்லதில் அவரோட வர்க்க நிலை வினையாற்றுதான். முஸ்லிம்ங்கிற நிலை அவருக்கு விளையாட்டுல, அவருடைய வர்க்க உணர்வு நிலை வினையாற்றுதுங்கிறது. அவர் இஸ்லாமியரா வினையாற்றணும்னு சொன்னா அவர் முதல்லயே ரோஜா படத்துல இருந்து வந்ததுக்கு வினையாற்றி இருக்கணும். அல்லது இன்னைக்கு வந்து தமிழ் அடையாளம் அதெல்லாம் பேசுறவர் தான் ரோஜா படத்தில் இப்படி பயன்படுத்தப்பட்டதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லாத சொல்லியிருக்கணும். அவர்கிட்ட இஸ்லாமிய உணர்வுலாம் வினையாற்றல. இன்னைக்கு கூட முஸ்லீம் விரோத படம் எவனாவது எடுத்தானே இசைமிக்கு தயாரா இருக்கிறவர் தான் ரஹ்மானுங்கிறது. தக் லைஃப் வரப்போகுது. தக் லைஃப் அந்த ஃபர்ஸ்ட் அந்த படம் ஆரம்பிச்ச உடனே இவங்க ஒரு ப்ரொமோ ஒன்று வெளியிட்டாங்க. 1 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடியோ. அது பெட்ஷீட் போத்திக்கிட்டு வந்து காயல் பட்டணத்துக்காரன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த குறியீடு அந்த காயல் பட்டணத்துக்காரன்னு சொல்வதும் அதுல வந்து நாயக்கர்னு சொல்றதும் கள்ளக்கடத்தல் சார்ந்த விஷயம் சொல்றதுலையும் காயல் பட்டணம்னாலே முஸ்லீம்கள் தான். அப்ப கள்ளக்கடத்தோட ஒரு முஸ்லீமை ரிலேட் பண்ற வார்த்தையா இருக்குது. அது மட்டும் இல்லை, தக் லைஃப்ங்கிறத இங்கிலீஷ் தமிழ்ல உருது ஸ்டைல் அரபி ஸ்டைல் எழுதப்பட்டிருக்கு. அப்ப இது இஸ்லாமிய எதிர்ப்பு படமா தான் இருக்கும்னு நான் எப்போ அந்த படம்
விஸ்வரூபம் வருவதற்கு முதல் போய் வருவதற்கு முன்னாலே எப்படி சொன்னோம் அதே மாதிரி தான் இதுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு வந்திருக்கிற அந்த பாடல் வெளியீடு அதெல்லாம் பார்க்கும்போது அதுல இருந்து வேறு ஒரு கலர்ல அது தெரியுது. அந்த முதல்ல வெளியிட்ட தக் லைஃப் அந்த இதுக்கு வேற ஒரு வித்தியாசமா தெரியுது இல்ல. இந்த பின்புலம்லாம் அதுல இருக்குது. அப்ப இது குறித்து பேசுங்க. இதெல்லாம் பேசுங்க. அப்துல் கலாமின் சிறப்புகளை பேசுறீங்கன்னா அப்துல் கலாம் எதற்காக பயன்பட்டாருங்கிறது பேசுங்க. இதுதான் வந்து உண்மையான இஸ்லாமிய ஆதரவு, இதுதான் உண்மையான இஸ்லாமிய அரசியல்ங்கிறத புரிஞ்சுங்க. இஸ்லாமிய சொல்லணும் வேலைனாங்கிறது இஸ்லாமியருக்குன்னு ஒரு அரசியல் இங்க கட்டமைக்கப்படுது. இங்க வந்து நீங்க வந்து இந்துக்கு இருப்பது மாதிரி இஸ்லாமியர் வாழ்வில் சமமா இல்லைங்கிறத புரிஞ்சுக்குங்க. இங்க வந்து பொது சிவில் சட்டம்னு ஒன்று கொண்டு வராங்கன்னா இஸ்லாமியர்கள்லாம் இங்க வந்து ஏதோ அவங்க வந்து குதூகலமா இருக்கிறாங்க, அவங்களுக்கு தனி சட்டம் அப்படிங்கிறலாம் கிடையாது. எல்லாத்துக்குள்ள சட்டம் தான் அவங்களுக்கு இருக்குது. சொத்துரிமை திருமண விவகாரத்து உரிமையில மட்டும்தான் அவங்களுக்கு தனி சட்டம். மற்றபடி எல்லாவற்றில திருடுனா எல்லாத்துக்கும் என்ன சட்டமோ ஜெயிலோ தூக்கு தண்ணியோ அதுதான் அவங்களுக்கும். சிக்னல் என்னமோ அவங்கள ஃப்ரீயா விட்டுற மாதிரியும், ஏப்பா ஏன்னாப்பா நீ அங்க போயிட்டு வந்த, நீ குடிச்சிட்டு வண்டி விட்டுறியா முஸ்லீமா போன்னு சொல்ற மாதிரியும். இன்னும் சொல்ல போனா முஸ்லீம் தாடி வச்சிருந்தா லைசன்ஸ் எல்லாம் வச்சுட்டு குடிக்காம இருந்து ஹெல்மெட் போட்டு ஓரமா அனுப்பிட்டுறாங்க நைட்டு 11 மணிக்கு மேல. குடிச்சிட்டு வந்தவன் கொஞ்ச நேரம் பார்த்து சாவி வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு போறான் ஹெல்மெட் கூட இல்லைன்னா முஸ்லீமா இல்லாதவனா. ஒரு பாவ மரியாதை முஸ்லீம் சட்ட ரீதியா எல்லாமே இருக்கிறாரு. அவர் தாடி வச்சு தொப்பி வச்சிருக்கிறாரு, ஹெல்மெட்லாம் போட்டு வந்தாலும் கூட ஓரமா நிப்பாட்டி வச்சிருக்காங்கிற சமூகத்தில் நான் இப்பவும் சொல்றேன், பொது சமூகத்தில் பேசுறவங்க எல்லாரும் நீங்க யாருன்னு தெரியாத இடத்துல போய் உங்களை முஸ்லீம்னு அடையாளப்படுத்திக்கிட்டு புழங்கி பாருங்க. நான் புழங்கிருக்கிறேன். போய் லாட்ஜில் ரூம் கேளுங்க, வீட்டுக்கு வாடகை இடம் கேளுங்க. அப்ப இஸ்லாமியனா வாழ்வதுங்கிறது எவ்வளவு சிரமமானது. அதுதான் பிரச்சனை. அதை பேசுங்கன்னா முஸ்லீமுக்கும் இந்துக்கும் உழைக்கும் மக்களுக்கும் உறவா இருக்கிற பாய் சொல்லக்கூடாதுன்னு ரகுமான் சங்கிகளின் ஆளா இருந்து தன் கலைப்பணித்து துவக்கின ரகுமான் சொன்னதை பொது வெளியில வந்து பேசுவது எனக்கு இல்ல. அப்ப ஜாதி ஒழிப்பு, எல்லாரும் மதம் மாறுங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் தாண்டி வர்க்க நிலை மாறுவதற்கான அரசியல தான் முன்னெடுக்கணும். ஆமா, வர்க்க அது வந்து அடுத்த பொது உடைமை அரசியல் தான் தீர்வுன்னு. ரகுமான முஸ்லீமாக அடையாளப்படுத்த அரசியல் இருக்குது. இங்க நம்ம பேசுறோம், ரகுமான் இன்னைக்கு பேசுறா அவர் இஸ்லாமியர்னு அவர் அடையாளப்படுத்தும் போது அவருக்கு ஆதரவாக நம்ம தான் பேசுறோம். அல்டிமேட்டா பொது உடைமை அரசியல் தான் பொது உடைமை அரசியல்ங்கிறது லட்சியம். நடைமுறையில் என்னவா இருக்குதுங்கிறது முக்கியம். நடைமுறையில் ஒருவர் சாதியா வந்து அவமானப்படுத்துறாருன்னா சாதி ரீதியான உரிமைகளும் சாதி ரீதியான விஷயம் தான் பேசணும். இங்க இன்னொரு விஷயம், வர்க்க ரீதியா இருக்கிறவங்க எல்லாரும் சமம் இல்லைங்கிறத சொல்றேன். ஒரே வர்க்க நிலையில் இருக்கிற ஒரு நபர் படிநிலையில் வந்து சாதி ரீதியாக கம்மியா இருந்தாருன்னா அவர் உயர்வா நினைக்கிறாரு. ஒரே சம்பளம், அதோட என்ன சம்பளம் குறைவா வாங்குற ஒருத்தர் ஆதிக்க ஜாதியா இருந்து சம்பளம் அதிகம் வாங்குறவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயம் இருந்தா சம்பளம் கம்மியா வாங்குறவர் அவரோட உயர்வா நினைக்கிறாரு. அவரு கோயிலுக்கு போற இடத்துக்குள்ள சம்பளம் அதிகாரி அவரோட அதிகாரி போக முடியல, வாசல் நிற்கிறாரு. அவர் ஊர் உள்ள விட மாட்டாங்க. ஊருக்கே அவர் தான் வந்து கலெக்டர். தான் சொந்த கிராமத்துக்கு போனா சொந்த கிராமத்துக்கு கோயிலில் போய் கும்பிட முடியல. எங்க இருக்கு இங்க வர்க்க நிலை? அங்க சாதி இருக்குது. அப்ப சமூகத்தை நீங்க நுட்பமா புரிஞ்சுக்கணும். எந்த இடத்தில் வர்க்க நிலை, நான் வர்க்க நிலை உணையாற்றுதுங்கிறதுன்னு இந்த இஸ்லாமியரா இருக்கிற இடத்துல சாதி கண்ணோட்டம் கிடையாது, கிளாஸ் கேட்டகரி இருக்குதுன்னு சொல்றேன். அதை தவிர்க்க முடியாதுன்னு சொல்றேன். எந்த சமூகத்தையும் தவிர்க்க முடியாது. அதான் முதல்ல சொன்னேன். ஒரே ஜாதியாக இருந்தாலும் பொண்ணெல்லாம் கொடுக்க மாட்டாங்க வேற ஜாதிக்காரனுக்கு. ஆனா வர்க்க நிலையில் இருக்கிற ஒரு வர்க்க நிலையை தவிர்க்க முடியாது அதுக்குள்ளன்னு சொல்றேன். பணக்காரரா இருக்கிறவர் ஒருபோதும் ஏழைக்கு பொண்ணு கொடுக்க மாட்டார், ஆடு மேய்க்கிறவன் பொண்ணு கொடுக்க மாட்டார். வேற சாதிகாரனா இருந்தா கூட பணக்காரர் அரசியல் தலைவர் உண்மை கொடுத்துப்பாங்க, எங்க கொடுக்க மாட்டாங்கிற அந்த விளைவியல் ஒரு சாதிக்குள்ள எப்படி வினையாற்றுகிறதோ மதத்துக்குள்ளேயும் வினையாற்றுதுன்னு சொல்றேன். அதே மாதிரி இப்போ பாயின்னு சொல்லக்கூடாதுங்கிற இந்த ரகுமான் மாதிரியான விஷயங்களை ஒப்பிட்டு பாருங்க. தமிழ் அடையாளம் இருக்கிறதுலாம் சிங் பண்றாங்க. ஆனா பொது சமூகத்தில் பெரும்பான்மை இந்து உணர்வோடு இவங்க என்ன பண்றாங்கன்னா அதோட பயணிக்க விரும்புறாங்க. தீபாவளி என்பது தமிழ் அடையாளம் என்பதனால தீபாவளி என்பது தமிழ் அடையாளம் கிடையாது என்பதனால திராவிட இயக்கம், குறிப்பாக திமுக போன்ற கட்சிகளை, அண்ணா கலைஞர் உட்பட தீபாவளி வாழ்த்து சொல்லக்கூடாதுன்னு ஏன் சொல்றது இல்லைன்னா அது தமிழ் விரோதமாக இருக்குது, பொங்கலை ரீப்ளேஸ் பண்ணுதுங்கிறதுனால சொன்னாங்க. அதனால தீபாவளி வாழ்த்து சொல்றதில்லை. எந்த இந்து பண்டிகை சொல்றது பொங்கல் வாழ்த்து மட்டும்தான் சொல்லுவாங்க. தமிழ் புத்தாண்டுன்னு ஒண்ணு கிடையாது. அது நம்ம தமிழ் புத்தாண்டுங்கிறது வந்து பொங்கல் தான் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு தை ஒண்ணுதான் வந்திருக்குது. ஆனா நீங்க பாருங்க, இந்த இஸ்லாம் அடையாளத்துல இருக்கிறவங்க ஒரு முஸ்லீமா இந்து பண்டிகையில இருக்கிற இதோட ரிலேட் பண்றவங்களா இருப்பாங்க. என்ன பாயின்னு சொல்லக்கூடாதுன்னு ரகுமான் ஆகட்டும் மத்தவங்கள பாருங்க, அவங்க என்ன பண்ண தீபாவளி வாழ்த்து சொல்றவங்களா இருப்பாங்க. ஏன்னா பெரும்பான்மை இந்துக்களோட பயணிக்க விரும்புறாங்க. அப்ப தமிழ் அடையாளம் கூடாதுன்னு ரொம்ப அந்நியப்பற்ற கூடாது. ஏன் அந்நியப்படுறதுன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை நெருக்கடிக்குள்ளாக்குறீங்க. ஒரு தலைமைக்கு நெருக்கடி வருது. அந்த அரசியல் கண்ணோட்டம் இருக்கிறவங்க அரசியல் கண்ணோட்டத்தில் இருக்கிறவங்க சொல்றதையும் சேர்த்து சொல்றோம். உங்க தலைமை சொல்றது இல்லைன்னு சொல்லும்போது வேற மதத்துல இருக்கிறவங்க சொல்ல வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு கிடையாது. இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்க வந்து நம்ம முஸ்லீமா இருக்கிறோம், அதனால இந்த வாழ்த்து சொல்வதன் மூலமாக இந்துக்கள் மத்தியில் நெருக்கமாக முடியுங்கிற கண்ணோட்டத்தில் அரசியல் இல்லைங்கிற. இல்ல ரம்ஜான ஒருத்தர் கொண்டாடுறாரு, அதுதான் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாரு. இதுதாங்க திருப்பி சொல்றேன். நீங்க அடுத்த வாரம் இது நம்மளே பேசிருக்கிறோம். ரம்ஜானு கிறிஸ்துமஸ்ங்கிறது சிறுபான்மை மக்களுக்கான அடையாளத்துக்காக தான் வாழ்த்து சொல்றோம். திராவிட இயக்கமும் திமுகவும் ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்லுது. அதை நீங்க பேசிருக்கீங்க. ஆனா ஒரு இஸ்லாமியரா இருக்கிறோம் திருப்பி எப்படி வாழ்த்து சொல்லுங்க? பொங்கல் வாழ்த்து சொல்லுங்க. உங்களை யாரும் சொல்ல வேண்டாம்னு சொன்னா தலைவருக்கு வாழ்த்து சொல்லுங்க. இதெல்லாம் இப்பதான் நடக்குது, இதுக்கு முன்னால கிடையாது. இப்ப என்னன்னா முஸ்லீம் அடையாளம் கொடுத்துறதுனால நமக்கு வந்து தனிமைப்பட்ட சங்கிகளோட கை ஓங்கினதுக்கு பிற்பாடு
இந்த மாதிரியான என்ன பாயின்னு சொல்கிற பிரமுகர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப சமீப காலமா 4-5 வருஷமா தீபாவளி வாழ்த்து சொல்றாங்க. இதுக்கு முன்னால சொன்னது கிடையாது. இதோட சேர்த்து நீங்க புரிஞ்சுக்கணுங்கிற அந்த இந்து பின்புலம் இருக்குல்ல, அதோட சேர்ந்து இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இவங்களுக்கு செல்வாக்கு ரொம்ப முக்கியமா இருக்குது. தன் அடையாளத்தை விடுவோம். அப்போ வந்து தமிழ் புத்தாண்டு நீங்க இஸ்லாமியரா சொல்லணும் இல்ல, அது தமிழ் அடையாளம் இல்லைன்னு சொல்றீங்க. இப்ப பாரம்பரியமா தமிழ்நாட்டுல 60-70 வருஷமா அந்த அரசியல் தீவிரமா போய்கிட்டு இருக்கும்போது இதுல இருந்து வந்து சொல்றதும் இந்த பின்புலம் இருக்கு பாத்தீங்கன்னா, தமிழ் புத்தாண்டு வாழ்த்து சொல்றது, தீபாவளி வாழ்த்து சொல்றதுங்கிறது இதோட எல்லாம் சேர்த்துதான் அதை நீங்க புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த இந்துத்துவ இந்த சக்திகள் இருக்கு பாத்தீங்களா, இவங்களை வந்து நம்மளை வந்து இந்துக்கள் கிட்ட இருந்து அந்நியப்படுத்திடுவாங்களோங்கிறதுனால இவங்களுக்கு ஒரு மனநிலையில இவங்களுக்கு அந்த இந்து ரிலேட்டட் ஃபங்க்ஷனோட வாழ்த்து சொல்லி நிறைய கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ணர் வேஷம் எல்லாம் போட்டு குழந்தைகளை கூட்டு போறது, இதெல்லாம் என்னன்னா இஸ்லாமியர்களுக்கு ஏற்பட்ட ஒரு நெருக்கடியின் காரணமாக செய்ய வைக்கப்படுறாங்க. அதோட சோர்ஸா இதை பாக்குறாங்க. ஒரு மத நல்லிணக்கத்தோட மத நல்லிணக்கம் இதனாலலாம் மத நல்லிணக்கம் இது மாதிரி போட தான் இன்னும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான மனோபாவத்தை தீவிரமா இங்க கட்டமைக்கிறாங்கன்னு சொல்றேன். இஸ்லாமியர்கள் வந்து அப்ப நீங்க கிருஷ்ணர் வேஷம் போட்டு போற இஸ்லாமிய குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் வேஷம் போடுறது, தீபாவளி வாழ்த்து சொல்றவங்க, அப்புறம் வந்து விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்ற முஸ்லீம் மட்டும் தான் இந்துக்கு நெருக்கமானவங்க. மத்தவங்க எல்லாம் இந்துக்களுக்கு எதிரானவர்கிறது கண்ணோட்டத்தை நீங்க கட்டுறீங்களா? அப்ப மத்தவங்களை எப்படி பார்ப்பாங்க? அப்ப சொல்லாத முஸ்லீம் இந்துக்களுக்கு எதிரானவர் கிடையாது. சொல்லாம முஸ்லீம்கள் இந்துக்களை பண்டிகை அவங்க இழிவா பாக்குறது கிடையாது. அவங்க நம்பிக்கையோட அவங்க இருக்கிறாங்க, அவ்வளவுதான். அப்ப நீங்க என்ன பண்றீங்க? சொல்வதன் மூலமாக சொல்லாத முஸ்லீம்களுக்கு ஏற்படுறீங்க, திராவிட இயக்கத்தை விட்டுறீங்க. அதை சொல்லாத முஸ்லீமா இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா, அவங்கள ஏதோ இந்துக்களுக்கு எதிரானதை சித்தரிக்கிற போக்கு இருக்கு பாருங்க. இதுல நீங்க முதல்ல மாறுங்க. முதல்ல வந்து அந்த அடையாளத்தை விட்டு சரியா இருங்க, அதுக்கப்புறம் பாயின்னு சொல்றதை குறித்து பேசலாம். எப்படி ஒரு முஸ்லீம் அடையாளப்படுத்திக்கிட்டு சொன்னல, அதே மாதிரி நீங்க யாரு இப்பெல்லாம் யார் ஜாதி பாக்குறாங்கன்னு சொல்றாங்கல்ல, இப்பெல்லாம் யார் ஜாதி பாக்குறாங்கன்ட்டு நான் சொல்ற விஷயம், நீங்க உங்களை யாருன்னு தெரியாத ஒரு ஊர்ல போய் உங்களை ஒரு தலித் அடையாளப்படுத்திங்க. யாருன்னு கேட்டா நீங்க ஒரு அருந்ததியர், ஒரு பறையர், ஒரு பல்லர்னு ஒரு ஜாதி பேரை சொல்லி நீங்க புலங்குங்க. இந்த சமூகம் ஒரு தலித்தை எப்படி நடத்துதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க எப்படி நடத்தப்படுறீங்க? நீங்க தலித் கிடையாது. நீங்க யாருன்னு தெரியாத இடத்துல போய் உங்களுக்கு தெரிஞ்ச உங்க ஜாதிக்காரங்க இருக்கிற பகுதியிலேயே போய் நீங்க ஒரு தலித்துன்னு சொல்லி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த சமூகத்தில் தலித்தை எப்படி நடத்துது, ஒரு தலித்தாக வாழ்வதில் எவ்வளவு சிரமமும் இந்த சமூகம் பொது சமூகத்தில் எவ்வளவு அவமானங்களையும் சந்திக்க வேண்டியிருக்கு, ஒரு படித்தவர்களையும் எவ்வளவு நேருதுங்கிறது நீங்க புரிஞ்சுக்க முடியுங்கிறது சேர்த்து நான் சொல்லுவேன். நன்றி. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.